மியா சொன்ன மாரி அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். பட் எனக்கும் கருணாக்கும் சுத்தமா கம்ஃபர்டபுளா இல்ல. ஏன்னா எங்க டைரக்டர் காலையில 7:30 ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சாருன்னா, நைட் 2:30 மணிக்கு தான் பேக்கப்பே சொல்லுவாரு. திருப்பி அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு ஷாட் வச்சுருவாரு. பட் அவங்க அப்படி கிடையாது. ஒரு 2 மணி நேரம் ஷூட் பண்ணுவாரு. திருப்பி 4 நாள் கழிச்சு தான் அவங்களோட அடுத்த சீனு. அவ்வளோ ரெஸ்ட் குடுப்பாரு. நல்லா கேர் எடுத்துப்பாரு. பட் எங்களெல்லாம் அப்படிலாம் அவர் பார்த்துக்கல. அந்த ஒரு வருத்தம் எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்க எல்லார்கிட்ட ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். பட் இதே மாதிரி தான் ரியாக்ஷன் குடுப்பாரு. டேக் ஓகே ஆனாலும் இப்படியே தான் பார்ப்பாரு. கடைசி வரைக்கும் நல்லா நடிச்சிருக்குமா இல்லையானே தெரியாது எங்களுக்கு. ஸோ அப்படி தான் எங்களை வந்து பார்த்துருக்காரு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். பட் மற்றபடி ரொம்ப நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். அண்ட் எனக்கு முண்டாஸ்பட்டியிலேருந்து அவரை தெரியும். முண்டாஸ்பட்டி ஒரு 1 வீக் வந்து ஷூட்டிங்கில் இருந்தார், ஃபஸ்ட் 1 வீக்கு. அப்பயே நல்லா பேசினார். அண்ட் நிறைய விஷயங்கள் ராமோட ஷேர் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆள். அதுக்கப்புறம் கதை ரெடி பண்ணார். அப்புறம் சிவி சார் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேளுங்க அப்படின்னு. எனக்கு தெரியும் சிவி சார்னாவே உடனே அந்த கேம்ப்லேருந்து ஒரு கதை வருதுனாவே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு. கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த பயந்தேன். ஏன்னா ஒரு டைம் ட்ராவல்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஃபஸ்ட் டைம் தொட போகிறோம். அண்ட் அது எப்படி சொல்ல போகிறோங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா நீங்கள் என்ன தான் வார்த்தைகளில் சொன்னாலும் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அண்ட் அது டிஃபிகல்ட்டிஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஷூட் வேறு பண்ணோம். நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் கேட்கும்போது பயம் இருந்தது. ஏன்னா இப்போ தான் கரியர் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டவுட் இருந்தது. அப்போ வந்து ஜீவாவோட படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனல் சாங். அண்ட் மதி சார் கேமராமேன் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் இந்த விஷயம். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட, உனக்கு கதை பிடிச்சது சார், புரியுமா எல்லாருக்குமே? எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் புரியும். அப்போ வித்தியாசமான ஒரு முயற்சி மற்றவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அது எனக்கு ரொம்ப நல்லா பாசிட்டிவாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அண்ட் இன்றைக்கி அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எவ்வளோ காலங்கனாலும் இந்த மாதிரி ஒரு புது முயற்சி, ஃபஸ்ட் டைம் முயற்சி நாங்கள் எங்கள் டீம் எடுத்திருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு குமார் சார் அண்ட் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு வந்து நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி வித்தியாசமான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் கருணா வந்து ஆன் ஸ்பாட் பயங்கரம் ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட வந்து டெவலப் ஆயிடுச்சு எனக்கு இப்போ 2-3 நாள்லேயே. அது வந்து கண்டிப்பாக படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் முக்கியமாக என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்யா, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கதை கேட்ட உடனே எங்களுக்கு தோணுச்சு இந்த கேரக்டர் வந்து அவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அவர் கதை கூட கேட்கல. இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நான் அனுப்புகிறேங்க டேரக்டர். பரவாயில்லடா நான் பண்ணுறேன்டா அப்படின்ட்டாரு. இல்லை நீங்கள் எதுக்கோ கேளுங்கண்ணா. இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அவரும் ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அண்ட் என்டையர் டீம், சினிமான்றது எப்போவுமே ஒரு டீம் எஃபர்ட். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து என்டையர் டீம் வந்து நல்ல எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டைம் மிஷின் வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் ரெடி பண்ணுறது. ஸோ ஆர்ட் டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டார். உட்காரும் போதெல்லாம் மிஷின் ஆடக்கூடாது, ஏன்னா இரும்பு மிஷின் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தது. ஏன்னா இரும்பு தூக்கிட்டு அங்கங்கே சுற்ற முடியாது. ஸோ அவர் ரெடி பண்ணது வேறு ஒரு மெட்டீரியலில். பட் உட்காரும்போது ஆடக்கூடாது அந்த மிஷின். லைட்டாக ஆடினாவே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்ஸ் நாங்கள் உட்காரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக உட்காருவோம் அந்த மிஷினில். அதில் ஃபைட் வேறு பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய சேலஞ்சஸ்லாம் இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஹிப்ஹாப் தமிழா அவர் வந்து இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டுருக்காரு கோயம்புத்தூரில், பிஹெச்டி பிராண்ட் மேனேஜ்மெண்ட் சொன்னார். எழுத சொன்னார் குறிப்பாக. நான் படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிவிடுங்க எல்லாருக்கிட்ட அப்படின்னாரு. அதனால் அவரால் வர முடியல. நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க. நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ